ஹாய் கைஸ், இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீடில் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து துலிப் நீடில் நம்பர் 13 தெரியுதா? நம்பர் 13 துலிப் நீடில் யூஸ் பண்ணுறவங்க நம்பர் 13 வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து அயன் நீடிலும் சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அயன் நீடில் பார்த்து வாங்கும்போது இந்த இடத்துல டச் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கீறுற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. எப்போவுமே அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணுறவங்க ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவும் வாங்கி வச்சுக்கோங்க. அயன் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கும் துலிப் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, துலிப் நீடிலில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறனாண்டி நம்மளுக்கு வந்து கை வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, ஸ்பீடாகவும் யூஸ் பண்ண முடியாது. பட் பிகினர்ஸ்க்கு இது நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஆனால் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஈஸியாக இருக்கும். ரவுண்டாக இருக்கிறனாண்டி ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணலாம், கைவலி அதிகமாக வராது. சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து த்ரெட்டு சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். க்ரிப்புக்காக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு த்ரெட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் டபுள் பெல் பிராண்ட் வாங்கிக்கலாம். டபுள் பெல் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா டபுள் பெல்லே வாங்கிக்கோங்க, வேறு எந்த பிராண்டுக்கும் போக வேண்டாம். பட் டபுள் பெல் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெல் பிராண்ட் வாங்கலாம், இல்லைன்னா ராயல் பிராண்டும் வாங்கலாம். இது மூணுமே அதிகமாக பிசிறு வராது. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டபுள் பெல்லுக்கே கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த நம்பர் எல்லாம் இப்போ வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் இடையிலேயே அது முடிஞ்சிருச்சு. நீங்கள் மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர்னு போய் கேட்க முடியாது. அப்படி கேட்டிங்கன்னா அதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஸோ அதனாண்டி என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஒரு நம்பர் இருக்கும் 76. இந்த கலருடைய நம்பர் வந்து 76. இந்த மாதிரி அதோட நம்பர் இருக்கும். அதை கொண்டுட்டு போய் நீங்கள் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேப்பரை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களால் இது மேலே இப்படி போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் வைக்க முடிச்சுன்னா வைங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, இதை இப்படி மடித்து இந்த ஹோல்குள்ளே வச்சுருங்க. எப்போவுமே தொலையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர் என்னன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சரியில் செயின் ஸ்டிச் போடும்போது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எடுத்து தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். பட் சில்க் த்ரெட்டில் போடும்போது நம்ம வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்து போடுவோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 சில்க் த்ரெட் ஒரே கலரில் வாங்கி வச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு த்ரெட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த இருக்கா, இப்படி சில்க் த்ரெட்டை எடுத்து இப்படி 2ஆக மடித்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஃபஸ்ட்டு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து நாட் போட்டு நீங்கள் வந்து டபுளாக யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பார்பின் இருக்கும், டெய்லரிங் தைக்கிறவங்களுக்கு தெரியும், பார்பின் ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த சில்க் த்ரெட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சுற்றிக்கிட்டு அந்த பார்பினையும் இந்த த்ரெட்டையும் வச்சு டபுள் ஸ்ட்ராண்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சில்க் த்ரெட் சரி எது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி த்ரெட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உருண்டு வேற எங்கேயும் ஓடாமல் இருக்கும், சிக்காகாமல் இருக்கும். ஓகே, இப்போ செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை 2 டபுள் ஸ்டாண்டாக எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே பிடிக்கும்போது 2ம் சேர்ந்துருக்கிற மாதிரி தான் பிடிக்கணும். இப்படி தள்ளி அகத்தி வந்து பிடிக்கக்கூடாது. ஓகே, 2மே இப்படி சேர்ந்துருக்கிற மாதிரி தான் நீங்கள் பிடிக்கணும். இல்லை உங்களால் அப்படி முடியலை அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த த்ரெட்டில் வந்து இப்படி தேய்ச்சி விட்டு லைட்டாக தான் எடுத்து தைக்கணும், ரொம்ப தைச்சிடக்கூடாது. தேய்ச்சி விட்டு இப்படி முறுக்கி விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் முறுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2ம் வந்து ஒன்றா இருக்கும், இப்படி சேர்ந்துருக்கும். ஓகே, நான் வந்து சில்க் த்ரெட்டை கீழே கொண்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இந்த சைடு தான் ஸ்டிச் போட போகிறேன். அந்த சைடு பார்த்தாப்புல நீடலோட ஹூக்கை வச்சு கீழே வச்சு 2யும் சேர்ந்தாப்புல மேலே எடுக்கும்போது பிகினர்ஸ் இந்த இடத்துல டிப்பில் இல்லாமல் இந்த இடத்துல வச்சு மேலே வந்து சில்க் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும்.
ஓகே. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பேக் செயின் ஸ்டிச் தானே போடுவோம் லாக் ஸ்டிச்சுக்கு. அதனாடி நீடில் திருப்பி பஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினஸாக இருக்கும்போது அந்த எப்போவுமே ஒரு 1/4 இன்ச் தானே நம்ம வந்து பஞ்ச் பண்ணுவோம். இப்போ கூட பஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா த்ரெட்டு கட் ஆகும்ல பிகினஸ்க்கு. ஸோ அதனாடி கட்டாக இப்படி எடுக்கணும். இப்படி மேலே எடுத்துட்டேன்னா மேலே எடுத்துகிட்டு லைட்டாக ஹூக் அண்ட் சைடு ரொட்டேட் பண்ணி நான் இப்போ இந்த சைடு தான் போட்டு போகிறேன். எப்போவுமே எடுக்கும்போது எப்படி பண்ணுங்கள், பிகினஸ் இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீடிலோட இந்த இடத்துல வந்து பிடிச்சி நீடில் தூக்குங்க, நூலை தூக்குங்க. இங்கே நான் டிப்பில் வச்சு நூலை தூக்காதீங்க. ஓகே, நான் இந்த இடத்துல தான் தூக்குறேன். ஃபஸ்ட்டு பிகினஸாக இருக்கிறவங்க நீங்கள் பெருசு பெருசாகவே செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. நான் பெருசாக போட்டு காட்டுறேன். பஞ்ச் பண்ணியாச்சு. நான் நல்லாவே பஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிறைய நீடில் கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் உள்ளே போயிருக்கு. இப்போது இந்த அருக்கு பாருங்கள், டிப்பில் இல்லாமல் இந்த மாதிரி தண்டு இடத்துல வந்து நான் நூலை ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ தான் நூல் பிரியாது. இப்போ டர்ன் பண்ணி மேலே தூக்குறேன். இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பஞ்ச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள நூலையும் ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, மேலே உள்ளதையும் ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. சாஃப்டாக பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேச்சா? மறுபடியும் பஞ்ச் பண்ணி இப்படி தூக்குறேன். ஒரு வேளை இதுவே சிங்கிள் ஸ்டாண்டாக வந்துருச்சு அப்படின்னா, இப்போது வந்து இப்போ பாருங்கள், இப்படி உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்டாக ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, கீழே உள்ள நூலை ஃபஸ்ட்டு இழுத்துருங்க. இழுத்துட்டு இதுக்கு முந்தின ஸ்டிச் இருக்கும்ல, அது பிரிஞ்சிருக்கும், அதை பிடிச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம பஞ்ச் பண்ணணும். ஓகே, அந்த சிங்கிள் ஸ்டாண்டாக வந்துருச்சு. ஸோ அதனாடி நான் வந்து அந்த ஸ்டிச்சை மட்டும் சிங்கிள் ஸ்டாண்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டபுள் ஸ்டாண்டில் போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்போ இருந்தாலும் அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ டபுளாக தான் நம்ம எடுத்து போடணும். ஒரு 2 days நல்லா இப்படி பழகிட்டு பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்னதாக போடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டு அப்புறம் பழகலாம். ஃபஸ்ட்டு 2 daysக்கு பெருசாகவே போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு வேளை அந்துருச்சு, எனக்கு வந்து நான் மேலேயே ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கிறேன், கீழே ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தேன்னா அந்துரும். அப்படி அந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, கீழே நூலை இழுத்துருங்க. அது இழுத்திங்கன்னா முந்தின ஸ்டிச் வந்து ஒரு 4-5 இந்த சைஸுக்கு இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பிரிஞ்ச நூல் இருக்குது தெரியுமா, அதை எடுத்து எண்ணாட் போட்டுருங்க. எண்ணாட் போட்டு காட்டுறேன். சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போட்டுட்டேன். ஓகே, எண்ணாட் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த ஸ்டிச்சுக்கு உள்ளக்க இருந்து நான் எடுக்கிறேன். ஸ்டிச்சுக்கு உள்ளக்க இருந்து ஒரு சின்ன பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் நான் ஸ்டிச்சுக்கு உள்ளக்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் அந்த கண்டினியூவாக அழகாக தெரியும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச் நாட் போட்டுட்டேன், எண்ணாட் போட்டேன், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த சின்ன கேப் இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஸ்டிச்சுக்கு உள்ளக்க இருந்து நான் எடுத்தேன். ஓகே, இப்போ நான் ஸ்டிச் போட்டு பார்க்கலாம். பிகினர்ஸ் எடுக்கும்போது பெருசு பெருசாக போடணும். அதுக்கு பஞ்ச் பண்ணி கொஞ்சம் நல்லாவே 1/4 இன்ச்சுக்கு மேலேயே நீடில் பஞ்ச் பண்ணி கீழே ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கும்போது இந்த தண்டில் பிடிச்சி இழுத்துக்கணும், டிப்பில் பிடிச்சி இழுக்கக்கூடாது. மறுபடியும் நான் பஞ்ச் பண்ணுறேன், மறுபடியும் கீழே ரொட்டேட் பண்ணுறேன், மேலே தூக்குறேன், மறுபடியும் பஞ்ச் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், மேலே தூக்குறேன். சரியில் வந்து எப்படி எண்ணாட் போடுறோன்னு பார்த்துட்டோம் முன்னாடி வீடியோவில். இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுக்கும்போது இதில் டபுளாக தான் எடுப்போம், சரியில் சிங்கிள் ஸ்டாண்டாக எடுத்துருப்போம். நீங்கள் பாருங்கள், டபுளாக எடுத்துருக்கேன்னா அது பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கீழே ரொட்டேட் பண்ணி மேலே நீடில் எடுத்துகிட்டு வரேன். இதுவுமே டபுளாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது செகண்ட் செயின் ஸ்டிச், கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச். இப்போது செகண்ட் செயின் ஸ்டிச் தான் இருக்கா, இங்கேருந்து லைட்டாக நீடில் ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை பிடிக்கணும்.
டபுளாகவே பிடிக்கணும், சிங்கிளாக பிடிச்சிடாதீங்க. டபுளாக பிடிச்சி இப்படி இழுத்துட்டிங்கன்னா என் நாட் கிடச்சிடும். மறுபடியும் என் நாட் எப்படி போடலான்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் எடுத்திருக்கேன், பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன், கீழே ரொட்டேட் பண்ணுறேன், செகண்ட் செயின் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். இப்போ நீடில் டேர்ன் பண்ணி அந்த நீடிலோட ஹூக்கை டேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை அந்த ரெண்டு ஸ்டாண்டையுமே பிடிச்சிக்கணும். நல்லா டபுள் ஸ்டாண்டாகவே பிடிச்சி வச்சுட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னால் என் நாட் கிடச்சிரும். இப்படி மேலே லைட்டாக பிசு இருந்துச்சுன்னா நெகத்தை வச்சு இப்படி இது பண்ணி விடுங்க, கீழே போயிடும், என் நாட் கிடச்சிரும். இது மாதிரி ஒன்று பெருசாகவும் இன்னொரு ஸ்டாண்டை வந்து சின்னதாகவும் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே உள்ள த்ரெட்டை நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு சின்னதாக இருக்குல்ல அந்த ஸ்டாண்டை வந்து என்ன பண்ணணும், மேலே இப்படி பிடிச்சி கொஞ்சம் தூரம் பிடிச்சி இழுங்க, கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுங்க. இப்படி இழுத்திங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டும் சேம் சைஸுக்கு வந்துடும், சேம் ஹைட்டுக்கு வந்துடுச்சா. இப்போ கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த மாதிரி சின்னதாகிடும். அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி செயின் ஸ்டிச் போடலாம். அதே மாதிரி பிகினர்ஸ் எப்போவும் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடும்போது பெருசாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அந்த மாதிரி பழகிட்டு ஃபஸ்ட் டே ஃபுல்லாமே நீங்கள் வந்து பெருசு பெருசாக போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட் டே வந்து சின்ன சின்னதாக போட்டு பழக ஆரம்பிங்க. எப்போவுமே நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணும்போது செயின் ஸ்டிச்சாக இருக்கட்டும், சில்க் த்ரெட்லையாக இருந்தாலும் சரிலையாக இருந்தாலும் நம்ம சின்ன சின்னதாக தான் செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். பெருசாக போடாதீங்க, சின்ன சின்னதாக தான் போடணும். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சேனல் தான், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஆரி ஒர்க்கில் ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நான் வீடியோ போடுறேன்.